Okay. எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத் டு எவ்ரிவன். ஓகே. சரி, நம்ம எவ்ரி வெஸ்பர் சர்வீஸ், அதாவது ஓய்வு நாள் ஆரம்ப வேலையில நம்ம வந்துட்டு சில குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சீர்திருத்தவாதிகள் எப்படி வந்து சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்ற குறித்து படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. சரி, முதலாவது நம்ம யாரை குறித்து படித்தோம் ஞாபகம் இருக்கா? வால்டேனியர்கள் குறித்து படிச்சுட்டு இருந்தோம். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு எப்படி பாடம் கற்பிச்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம குறித்து படித்தோம். சரி சரி, வால்டன்ஸுக்கு அடுத்தது யார், எந்த சீர்திருத்தவாதி படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஜான் வெக்லிஃப். ஓகேவா? ஸோ அவங்கள வந்துட்டு குறித்து நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த அளவுக்கு வந்துட்டு போப்பு அவங்க மேலே கோவமா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க இறந்த பிறகும் அவங்க டெட் பாடி அந்த போன்ஸ் எல்லாம் எடுத்து எரிச்சு அதை வந்துட்டு அதை அவங்க பக்கத்தில் உள்ள அந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு விட்டுருவாங்க. அது ஓஷனில் போய் சேர்ந்து அது அந்த ஆஷஸ் எப்படி பரவி போச்சோ அதே போல் அவங்க பண்ண வந்துட்டு ஊழியங்களும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, லாஸ்ட் வீக் நம்ம ஒரு 2 பேரை பற்றி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஹஸ் அண்ட் ஜெரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை குறித்து படித்தோம் நம்ம. ஜான் ஹஸ் பற்றி என்ன ஸ்பெஷலாக நம்ம படித்தோம்னா, 2 பேருமே விக்லிஃப்லேருந்து அவங்க கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டது தான் ஊழியம் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ ஹஸ்ஸும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அவங்களையும் பேர்ன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு விசேஷமாக ஜெரோம் படித்தப்ப முதலாவது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போப் கிட்ட அவங்க வந்துட்டு போப் முன்னாடி வந்து நிற்கிறப்ப அவங்க வந்துட்டு எதிர்த்து சொல்லிடுவாங்க. அதாவது சத்தியத்துக்கு மாறாக பேசுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனால் இருந்தாலும் அதுக்காக மனம் கசந்து மனம் உடஞ்சி போயிட்டு திரும்ப அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிறப்ப ஆண்டவருக்காக வந்துட்டு ரத்த சாட்சியாக மறிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ரத்த சாட்சியாக மறிக்கிற ஒவ்வொருத்தருமே என்னது ஒரு விதை போல அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சரிங்களா? ஸோ ஒரு விதை வந்துட்டு எப்படி முளைச்சி வரும், அது போல தான் வந்துட்டு ஒருத்தரும் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு. சரி, அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்துட்டு வில்லியம் டிண்டேல் அப்படின்ற ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, அவங்கள பற்றி நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம என்ன படிச்சிருந்தோம், அந்த வால்டன்ஸஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் வந்துட்டு எப்படி பைபிள் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படித்தோம். கைப்பிரதிகளை தான் இருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு கையில் தான் எழுதினாங்க. அந்த கையிலேருந்து எழுதி தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அப்படி அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14th 15th செஞ்சுரியில தான் முதலாவது வந்துட்டு என்னது பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த 1455 இல்லைன்னா 1456 அந்த வருஷத்துல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக் வந்து பிரிண்டட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு உலகத்திலேயே பிரிண்டட் ஆன புக் என்ன புக்கு தெரியுமா? நம்மளோட பைபிள். சரிங்களா? ஸோ பைபிள் தான் முதலாவது வந்துட்டு இப்போ பிரிண்ட் ஆன புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, தேவனோட வசனத்தை வந்துட்டு ரொம்ப கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சான். அந்த அளவுக்கு தாகமாக இருந்தாங்க. அதனால வந்துட்டு வசனங்களும் வேக வேகமாக எல்லாருக்கும் பரவி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப யூரோப் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் இது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த பிரிண்டிங் மிஷின் ஸோ இன்வென்ட் பண்ணுறப்ப கண்டுபிடிக்கிறப்ப யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜொஹானஸ் குட்டன்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பற்றி. அவங்கள பற்றி தான் இருக்குது. அவர் தான் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். பிளாக் ஸ்மித், அதாவது என்னது கொல்லன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். சரிங்களா? ஸோ பிளாக் ஸ்மித்தாக இருந்திருக்கிறாரு, கோல்ட் ஸ்மித்தாக இருந்திருக்காரு, அதாவது கோல்டுலேருந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஈவன் பப்ளிஷராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய ஜாப் பண்ணி அவர் வந்துட்டு இந்த இதில் கொண்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு இப்போ இவரோட பிரிண்டிங் ப்ரெஸ் பேரே குட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புக்ஸை வந்துட்டு இவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புக்ஸு, நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே இவர் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு ஜெர்மன் சிட்டி ஆஃப் என்னது மயன்ஸ் அப்படின்றாங்க, அந்த ஊரில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவரோட லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவரோட ஒர்க்கிங் வந்துட்டு என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, மர்ச்சண்டாக இருந்திருக்கிறாரு, வியாபாரியாக தான் இருந்திருக்கிறாரு. அப்புறம் தான் வந்துட்டு இதையும் ஒரு பிளாக் ஸ்மித்தாவோ கோல்ட் ஸ்மித்தாவோ வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு எந்த வருஷம் அப்படின்றாங்கன்னா 1450ல தொடங்கியிருக்காங்க. அப்போதான் பிரிண்ட் வந்துட்டு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் நிறைய ஐடியா போட்டு நிறைய ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவர் செஞ்சிருக்கிறாரு. செஞ்சதுன்னா அப்போ உள்ள பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா மூவபிள் டைப். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ ஒரே இடத்துல தான் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் இதை பார்க்க முடியும். அப்போ இருக்கிறது மூவ் பண்ண முடியதா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் உடன்ல செய்யப்பட்டிருக்கும். மரத்தினால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு தகுந்தாப்புல அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட லெட்டர்ஸ்லாம் எப்படி வைப்பாங்கன்னா மெட்டல்லால செய்யப்பட்ட லெட்டர்ஸ் தான் வச்சிருப்பாங்களா, மெட்டல் கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இங்க் யூஸ் பண்ணது வந்துட்டு ஆயில் பேஸ்ட் இங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே உடன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, எப்படி வாசிக்க தெரியணும் அப்படின்னா பேக்வேர்டாக வாசிக்க தெரியணுமா, பின்லாடிலேருந்து வாசிக்க தெரியணுமா, அப்படின்னா தான் இந்த பிரிண்டிங் வந்துட்டு வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ பார்த்து ஃபார்வர்டாக வாசிக்கிற மாதிரி இல்லை, பேக்வேர்டாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நீங்க கூகுள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தெளிவா இருக்கும். இந்த பிக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, குட்டன்பர்க்கோட பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவரோட இன்வென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இது பார்த்தோம்னா 42 லைன்ஸ் வந்துட்டு அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும். அட் ஸ்ட்ரெச் அட் ஒன்ஸ் வந்துட்டு 42 லைன்ஸ் தான் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக்காவும் இது வந்துட்டு கொஞ்சம் சேஃபாகவும் பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு அஃபோர்டபுளாகவும் கொஞ்சம் பண்ணி இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அது குட்டன்பர்க்னு சொல்றப்ப குட்டன்பர்க் பைபிள் வந்துட்டு வந்திருக்குது, அதுக்கு தான் இவர் பேர் போனவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இவரை பத்தி. ஸோ இவரோட டிசைனு, இவரோட குவாலிட்டி எல்லாமே பிரிண்டிங்ல வந்துட்டு நல்ல ஹை லெவல்ல இருந்துச்சான். அந்த காலத்துலேயே ஒரு ஹை லெவல் ஹை குவாலிட்டியில இவர் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரிஜினல் குட்டன்பர்க் பைபிள் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது வந்துட்டு என்னது நம்ம கிளாஸஸ் எல்லாமே வாசிக்க முடியும் இவரோட பிரிண்டிங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்துட்டு பிரிண்டிங் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பிரிண்டிங் தொடங்கிடுச்சு. எப்பவுமே வந்துட்டு கைனால மட்டும் இல்ல, நமக்கு பிரிண்டிங்கு தொடங்கி நம்ம பைபிள்லாம் பிரிண்டடாகவும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு வில்லியம் டிண்டேல் பத்தி நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகேவா. ஸோ இவர் எப்படிப்பட்ட சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த வில்லியம் டிண்டேல் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு நம்ம மாபெரும் போராட்டம் புக்லேருந்து வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாபெரும் போராட்டம் புக்கு, சரிங்களா, கிரேட் கான்ட்ரவர்சி புக்ல வந்துட்டு என்ன இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு சீர்திருத்தத்தை பத்தி தெளிவா இருக்கும். சரிங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து சாப்டர் 14லேருந்து லேட்டர் இங்கிலீஷ் ரிஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்துட்டு இவரை பத்தி கொடுத்துருக்குறாங்க வில்லியம் டிண்டேல். ஸோ இவரை பத்தி படிக்கணும்னா நீங்க அங்கேயும் ரீட் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். சரி, இப்போ டிண்டேல் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ டிண்டேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு 1494, அதாவது 1494ல பிறந்திருக்கிறாங்க. எங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் பிறந்திருக்கிறாங்க. இவர் பிறந்த நாட்டில் என்ன ஸ்பெஷல், அந்த கண்ட்ரில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்லிஃப் நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, அவரே பைபிள் வந்துட்டு எப்படி கொண்டு வந்தாருன்னு படிச்சோம். நம்ம வந்துட்டு விக்லிஃப் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு படித்தோம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. எங்கே, லத்தீன் மொழியிலேருந்து இங்கிலீஷ் மொழியில வந்துட்டு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அந்த நாட்டை சேர்ந்தவராக இவர் இருந்தாரு. ஸோ விக்லிஃப் பத்தி அவருக்கு நல்லா தெரியும். சரிங்களா. ஸோ விக்லிஃப் வந்துட்டு விட்டு வச்ச ஒர்க் எல்லாமே இவர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ இன்னும் அந்த நாட்டு மக்களுக்கு, அவரோட சொந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும், பைபிள் வந்து தெளிவாக போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ விக்லிஃப் குறித்து நம்ம படிச்சப்பே லோலார்ட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் படித்தோம். அதாவது ஃபாலோவர்ஸ் ஆஃப் விக்லிஃப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். விக்லிஃபை பின்கப் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்படி பின்பற்றினாங்க நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களை வந்துட்டு சிங்கர்ஸ் ஆஃப் சாம்சன் கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு சங்கீதங்களை பாடி ஒருவர் அந்த வில்லேஜ்க்கு போவாங்க, வில்லேஜ்க்கு போயிட்டு புவர் பீப்புளுக்குலாம் வந்துட்டு ஆண்டவரை பத்தி இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. இவங்க எல்லாரும் என்னென்ன குரூப் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ விக்லிஃபை ஃபாலோ பண்ணவங்க. அந்த இடத்துல சேர்ந்தவர் தான் வந்துட்டு நம்மளோட டிண்டேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், வில்லியம் டிண்டேல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸோ இவரு வந்துட்டு என்னது பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா க்ரீக்லேருந்து இங்கிலீஷ்க்கு. ஸோ விக்லிஃப் வந்துட்டு லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு இது பண்ணாங்க. இவங்க க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் பைபிள் எல்லாமே லட்டன் மொழியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அது ஸ்பெஷலா இந்த ப்ரீஸ்ட் மட்டும்தான் அதெல்லாம் வாசிக்க முடியும். எல்லா மக்களும் காமன் பீப்புள் வாசிக்க முடியறதா இல்ல. சரிங்களா? அவங்களுக்கு லாங்குவேஜும் புரியாது. அந்த லட்டின் பைபிள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? பழங்காலத்துல சர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா செயின்னால கட்டப்பட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு பேஜ் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அது வாசிக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மாற்றணும். இந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு என்னது இங்கிலீஷ் மொழியில மாற்றி என்ன அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே இந்த பைபிளை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது இவரோட எய்மா இருந்துச்சு. சரிங்களா? சரி. அப்போ வந்துட்டு இவரு படிக்க போகிறாரு. எங்க படிக்க போகிறாருன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு இவரு. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா பிரைட்டா நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறாரு. எல்லாத்துலயும் திறமையா இருக்காரு. ஸோ கிரீக்லயும் திறமையா இருக்காரு, லாட்டின்லயும் திறமையா இருக்காரு. 2 லாங்குவேஜுமே அவருக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல தெளிவா தெரிஞ்ச மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ இவர் வந்துட்டு பைபிளை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே எராஸ்மஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க பைபிளை. அவங்க கிட்டேருந்து அவங்களோட டிரான்ஸ்லேஷன் இவர் திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிவைஸ்ட் வெர்ஷன் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எராஸ்மஸ் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 1000 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லாட்டின் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் தான் வந்துட்டு இவங்க வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவரை குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முறை ஒரு கேத்தலிக் டாக்டர் வந்து இவரை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீட் பண்ணப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேத்தலிக் டாக்டர் வந்துட்டு we were better to be without God's law than the Pope அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னா, போப்பை காட்டிலுமே சரிங்களா, we are better to be without God's law. God's law நமக்கு தேவையில்லை. இந்த தேவனோட கட்டளை வந்துட்டு இந்த 10 கற்பனை 10 கட்டளை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்துட்டு போப் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேத்தலிக் டாக்டர் சொல்லியிருப்பாரு. அப்ப அவருக்கு வந்துட்டு பதில் என்ன சொல்லுவாங்க, டிண்டேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா நான் போப்பை அக்செப்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? போப்போட கட்டளைகளையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு உயிர் கொடுத்து நிறைய வருஷங்கள் என்ன உயிர் வாழ வச்சாங்க ஆண்டவர் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு சின்ன பையனும், அதாவது என்ன சின்ன பையன், மாடு ஓட்டுற பையன் இருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு சின்ன பையனை கூட என்னது பைபிள் வாசிக்கக்கூடிய பையனா நான் மாத்துவேன். அப்படி வந்துட்டு பைபிள் போய் அந்த பையனுக்கும் ரீச் ஆகுற அளவுக்கு நான் மாத்துவேன். போப்பையும் போப்போட கட்டளையை தவிர இது வந்துட்டு எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அவர் பேசியிருப்பாரு இந்த கேத்தலிக் டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்டைர்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1523, அதாவது 1523 வருஷத்துல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்துட்டு வாழ்ந்தது என்னது இங்கிலாந்து பாக்குறோம். சரிங்களா? ஸோ இங்கிலாந்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிஷப் ஆஃப் லண்டனை போய் மீட் பண்றாரு. அவரோட பேர் என்னன்னா கத்பர்ட் டன்ஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ என்ன ரெக்வஸ்ட் பண்றாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கிரீக் நியூ டெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நான் இங்கிலீஷ்ல வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாரு. அப்படி ரெக்வஸ்ட் பண்றப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, டன்ஸ்டல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ரெஃப்யூஸ் பண்ணோடனே இவருக்கு வந்துட்டு என்னது புரிஞ்சிடும், ஓகே நான் இங்கிலாந்துல இருந்தேன்னா நான் வந்துட்டு எந்த புக்கையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலாந்து விட்டு நான் எங்க போயிடணும், ஜெர்மனி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுவாரு. ஸோ லண்டன்ல இருந்து அவர் என்ன பண்ணுவார், ஜெர்மனிக்கு போவாரு. ஸோ ஜெர்மனி போயிட்டு அங்கேயும் திரும்பியே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு அங்க போயிருப்பாரு அவரு. சரி, அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நியூ டெஸ்ட்மெண்ட்லாம். ஸோ அங்கே வந்துட்டு என்னது லார்ஜ் பிரிண்ட், இங்கே ஒரு ஓம்ஸ்ன்ற இடத்துல 1526 நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்குமே. அப்படி பிரிண்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றாரு, பாக்கெட் சைஸ் நியூ டெஸ்ட்மெண்ட் பிரிண்ட் பண்றாரு. சரிங்களா? குட்டி பைபிள் நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே, சின்ன சைஸ் இருக்கும், அது பாக்கெட்லயே நம்ம வச்சுக்கிற சைஸ் இருக்கும். அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு. அப்படி ஸ்ப்ரெட் பண்றப்ப அது தைரியமா வந்துட்டு எல்லாரும் தைரியமா வந்து வாங்குவாங்க, வாசிப்பாங்க. ஸோ நல்ல பப்ளிசிட்டி ஆகும். இதை கேள்விப்பட்ட அந்த பிஷப் யாரு, டன்ஸ்டல், அவர் என்ன பண்ணிடுவார், ரொம்ப கோவம் அடைஞ்சு என்ன பண்ணிடுவாரு, எல்லா பைபிளையும் அவரால் எந்த அளவுக்கு எவ்வளோ பைபிள் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பைபிளையும் கலெக்ட் பண்ணி எரிச்சிடுவார் அந்த போப். சரிங்களா? அந்த பிஷப். சரி, ஆனா என்ன எவ்வளோ காப்பீஸ் அங்க அப்போ அந்த ஸ்மால் சைஸ் பைபிள் போயிருக்கும் அப்படின்னா 3000 பைபிள் வந்துட்டு அப்ப பரவி இருந்துச்சு. சரிங்களா? நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டுமே அது. ஸோ இந்த மாதிரி டன்ஸ்டல் வந்துட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்டாலுமே இவர் வந்துட்டு சோர்ந்து போகாம திரும்பவும் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்தது நான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் நான் வந்துட்டு எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்ப நீ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எந்த புக்கை தொடங்குவார் அப்படின்னா புக் ஆஃப் டியூட்ரானமி. சரிங்களா? அந்த உபாகம் புக்கை வந்துட்டு தொடங்க ஆரம்பிக்கிறாரு. தொடங்க ஆரம்பிச்சுட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு டிராவல் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் ஷிப்ல.
சரிங்களா. ஸோ புக்கெல்லாம் ஏன்னா வந்துட்டு இவரு வந்துட்டு இந்த போப் அந்த பிஷப் வந்துட்டு இவரை தேடுறாங்க, தேடி வந்துட்டு இவரோட பிரிண்டிங் வந்துட்டு தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு போர் வர்றப்போ சரி அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ஷிப்ல தான் டிராவல் பண்ணுவாங்க, கப்பல்ல டிராவல் பண்றாங்க. ஸோ அப்படி கப்பல்ல டிராவல் பண்றப்ப அந்த கப்பல் டேமேஜ் ஆயிடுது. ஸோ தண்ணியில வந்துட்டு ஒரு இது எல்லாமே தண்ணியில வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இவர் கையில வச்சிருக்கிற காப்பீஸ் எல்லாமே அந்த தண்ணியில போயிடும். ஸோ ரொம்ப வருத்தப்படுவாரு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, திரும்ப புதுசா எழுதணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாருன்னு மட்டும் புரிஞ்சுப்பாரு. எல்லாத்தையும் எழுதுருவாரு, எல்லா காப்பீஸுமே அதுல வந்துட்டு அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அவர் சோர்ந்து போகாம இன்னொரு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஹெல்ப் மூலமா என்ன பண்றாங்கன்னா, இப்ப புக் ஆஃப் மோசஸ் அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸையும் வந்துட்டு இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1530ல 1530ல வந்துட்டு இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீப்ரூல இருந்து இங்கிலீஷ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இது மட்டும் இல்லாம இப்போ 1534ல ஒரு ரிவைஸ்ட் வெர்ஷன் எழுதி முடிச்சிட்டாரு. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதினாங்க, அது என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அவங்க வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன சம்பவம்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 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 டைம் புதுசா எழுத ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு, பாக்கெட் சைஸா போட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல வந்துட்டு இந்த இப்போ எழுதுறதுல வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துட்டு அவரை பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பேரு, அவரோட டைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவரோட ஜாப் வந்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்றதும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நான் அந்த காரியத்தை பார்த்தேன், திரும்ப திரும்ப இந்த காரியத்தை நான் படிச்சு ஒரு வார்த்தையும் நான் கேர்ஃபுல்லா வந்துட்டு எழுதியிருக்கிறேன் இந்த முறை அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரி, இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் போப் அமைதியா இருப்பாங்களா? இல்ல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னது டிண்டேல் வந்துட்டு என்னது ஏமாத்தப்படுறாரு. ஆக்சுவலி இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் போய் பைபிள் ஸ்டடி கொடுக்குறப்ப ஒரு சம்பவத்துல இவர் வந்துட்டு ஒரு ரோமன் கேத்தலிக் பர்சன் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, பைபிள் ஸ்டடி ஏத்துக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க காசுக்காக வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட வந்துட்டு இவங்களை காட்டி கொடுத்துருவாங்க. அப்படி காட்டி கொடுக்குறப்ப மணிக்காக அவர் வந்துட்டு கேப்சர் ஆகப்படுவார். போயிட்டு என்னது ஆட்டோமேட்டிக்கா பிரிசன்ல போய் அவரை போட்டுருவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. அப்போ 1535 1535ல இது நடக்குது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த சம்பவத்துக்காக. ஏன்னா அவர் எதிர்பார்க்கல. ஆனா அந்த பிரிசன்ல இருக்கிறப்ப அவர் ரொம்ப என்னது பலகீனம் ஆயிடுறாரு, அவருக்கு கோல்டு வந்துடுது. சரிங்களா, அவர் தனிமைப்பட்டிருக்காரு அந்த பிரிசன்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பிரிசன்ல அவர் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தப்போ இவர் நியூ டெஸ்ட்மெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. ஆனா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹாஃப் தான் வந்திருக்கிறாரு, இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல இவரால. ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, அந்த பிரிசன்ல இருந்து பிரிசன் கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். என்ன ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுவார் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அவரோட ரெக்வஸ்ட் வந்து ஒரு ஹீப்ரூ பைபிள் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஹீப்ரூ கிராமர் புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அண்ட் ஹீப்ரூ டிக்ஷனரி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்வாரு, இனி வந்து வின்டர் சீசன் வரப்போது, எனக்கு குளிர ஆரம்பிக்கும், அதனால வின்டர் க்ளோத்தும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசன் கவர்னருக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதியிருப்பாரு. ஆனா எழுதிட்டு அவர் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருப்பாரு, தேவன் மேல நம்பிக்கையா இருப்பாரு. ஏன்னா என்ன வேணாலும் இவருக்கு நடக்கலாம்னு தெரியும், ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோன்ட்டு. பட் எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி அவங்க அவரோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, அவங்க டினே பண்ணிடுவாங்க. ஸோ இவருக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 1536ல சரிங்களா, இவர் வந்துட்டு நினைப்பாரு எப்படியாவது ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்போட கொஞ்சம் இருப்பாரு. ஆனா அது எதுவுமே நடக்காம என்ன பண்ணிடுவாங்க, இவரையும் எல்லா சீர்திருத்தவாதி போலயே பிரச்சனைக்குள்ளாக்கி இவரை வந்துட்டு பர்ன் பண்ணிடுவாங்க, எரிச்சிடுவாங்க இவரையுமே. சரிங்களா. ஒவ்வொரு சீர்திருத்தவாதியும் வாதியோட லைஃப்மே வந்துட்டு என்னது எரிக்கப்பட்டுதான் இருக்குது. சரிங்களா. அவங்க ரத்த சாட்சியா தான் எல்லாருமே மறிச்சிருக்கிறாங்க. நமக்கே தெரியும், ஹிஸ்டரி வில் ரிப்பீட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் அந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் நம்ம தயாராகவும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ டிண்டேல் பத்தி என்ன ஸ்பெஷல், இன்னும் ஒரு ஸ்பெஷல் இது சொல்றாங்க அப்படின்னா, இவர் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணாரு, ஒரு இங்கிலீஷ் மேனா இருந்தாரு, நல்ல ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கிறிஸ்டியன் பர்சனா பிளஸ் என்னது கிரியேட்டிவா வந்துட்டு இவர் வந்துட்டு எல்லாத்தையும் கிரியேட்டிவ் பர்சனா இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரோட லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா, ஈவன் ஷேக்ஸ்பியர் கூட வந்துட்டு இது பண்ற அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 80% ஆஃப் த இங்கிலீஷ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அந்த பைபிள் எவ்வளோ ரொம்ப நல்ல பைபிள் நமக்கு தெரியும். அந்த பைபிள் 80% வந்துட்டு இவரால எழுதப்பட்ட பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அந்த பைபிள்ல என்ன சாம்ஸ்,
நியூ டெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்துட்டு இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங்குவேஜே எவ்வளோ பியூட்டியானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இங்கிலீஷ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எல்லாருக்குமே பிடிச்ச வெர்ஷன் தான் சரிங்களா. அதான் ஒரு பெஸ்ட் வெர்ஷன் மற்ற வெர்ஷனை கம்பேர் பண்றப்ப. நம்ம குட் நியூஸ் பைபிள் இன்னும் நிறைய பைபிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பைபிளையும் நீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷனே பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா நாங்கள் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய வேர்சஸ் வந்து மாறி இருக்கும், நிறைய வேர்சஸ் வந்துட்டு இல்லாம இருக்கும். பட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் வெர்ஷனா இருக்குது ஆக்சுவலி. அதுதான் ஆக்சுவல் வெர்ஷன், நம்ம எல்லார் கையிலே இருக்கணும், நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய பைபிள். ஸோ இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்துட்டு இவர்கிட்டே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சாம்ஸ், நியூ டெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்றாங்க. சரி, என்னோட லைஃப் வந்துட்டு எனது ரொம்ப பேஷனா, எதுக்கு பேஷனா இருந்துச்சு, நான் வந்துட்டு எப்படியாவது பைபிளை வந்துட்டு கொண்டு வருவேன். ஈவன் ஒரு பர்சனுக்கும் ஒரு சின்ன பையனுக்கு கூட ரீச் ஆகிற அளவுக்கு நான் பைபிளை கொண்டு போவேன் அப்படின்ற உறுதியோட வந்துட்டு ஒரு லைஃப் வந்துட்டு கமிட் பண்ணி ஒரு இந்த காரியத்தை அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னு நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதே போல நம்ம கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டாதபடி, நம்ம பேசுறது எல்லாமே தலைக்கு மேலே போகாதபடி நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நம்மளையும் வந்துட்டு ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணணுமோ ஆண்டவர் வந்துட்டு யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம அவருக்காக சப்மிட் பண்ணுவோம். ஓகே, இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ.